சுறா மற்றும் படகோட்டி. ஒரு அழகான காலையில் படகோட்டி ராமு கடலின் நடுவில் மீன் பிடிக்க அமர்ந்திருந்தார். ஒரு பழைய பாடலை கேட்டுக்கொண்டு அமைதியான அலைகளை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென ஒரு சுறா தன்னுடைய தலையை நீரின் மீது காட்டியது. ஹே ராமு, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சுறா கேட்டது. ராமு பயத்தில் தன்னுடைய கம்பியை கீழே போடுவது போல இருந்தார். என்ன, பேசும் சுறாவா? இது நிஜம்தானா? சுறா சிரித்தது. அடடா, அமைதியாக இரு ராமு. நீ என் வீட்டின் மேலேயே அமர்ந்துள்ளாய். உன் படகை நகர்த்தி செல். என் மனைவி நீ எங்கள் வீட்டிற்கு வரும் ஒளியை மறைக்கிறாய் என்று கடுமையாக பேசுகிறாள். ராமு ஆச்சரியமாக பார்த்தார். உன் மனைவி? அவள் என்ன ஒரு கடல் கன்னியா? சுறா கண்களை உருட்டியது. அதெல்லாம் இல்லை, அவளும் சுறாவே. ஆனால் அவளுக்கு சூரிய ஒளி பிடிக்கும். நீயோ அதை மறைத்து கொண்டிருக்கிறாய். ராமு ஒரு நிமிஷம் யோசித்து சிரித்தார். சரி, நான் படகை அசைப்பேன். ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு இரவு உணவுக்கு பெரிய பெரிய மீன்களை கொண்டு வர வேண்டும். சுறா சிரித்தது. சரி, ஆனால் மீன்களில் உப்பு சுவை இருந்தால் அதற்கெல்லாம் நான் பொறுப்பல்ல. சிறிது நேரம் கழித்து சுறா தனது வாயில் நிறைய மீன்களை கொண்டு வந்தது. ராமு மகிழ்ச்சியுடன் படகை அசைத்தார் மற்றும் சுறா தனது வீட்டிற்கு திரும்பியது. செல்கையில் சுறா சொன்னது, அடுத்த முறை ராமு, என் வீட்டின் மேல் படகை நிறுத்தாதே, இல்லையெனில் என் மனைவியுடன் சண்டையிட வேண்டி வரும். ராமு சிரித்தது கொண்டு சொன்னார், சரி சுறா சகோ, அடுத்த முறை உன் மனைவி எனக்கு ஒரு தென்னைப்பழம் கொடுக்க சொல்லு. அந்த நாளின் பிறகு ராமு மீன் பிடிக்க சென்றாலும் சுறாவின் வீட்டை தவிர்த்து விட்டார். ஏனெனில் சுறா மனைவியின் கோபத்தை தாங்க முடியாது அல்லவா?